எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் தனக்கு வந்த படத்தையும் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிக்க வேண்டிய படத்தையும் மிஸ்ஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிக்க வேண்டிய படத்தை வேற ஆக்டர்கிட்ட போய் படம் தாறுமாறாக ஹிட்டும் ஆயிருக்கு, ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு நம்ம விண்டேஜ் சினிமாவில் வேற ஒரு ஆக்டர்கிட்ட அந்த படம் போயிருக்கு. இப்படி 90s லவ்வர்ஸ்க்கு ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தின 2 படம் மின்னலே, காதலுக்கு மரியாதை. மின்னலே படத்தில் மாதவன் நடித்து எல்லா கேர்ள்ஸையும் கவர்ந்திருப்பாரு. அது மாதிரி காதலுக்கு மரியாதை படத்தில் விஜய் கலக்கியிருப்பார். ஆனால் இந்த 2 படத்தையும் வேற வேறு நடிகர்கள் நடிக்க இருந்திருக்கு, நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. பட் மிஸ் ஆகி வேற ஆக்டர்ஸ்ட்ட போய் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ மின்னலே படத்திலையும் காதலுக்கு மரியாதை படத்திலையும் எந்த ஆக்டர்ஸ் நடிக்க இருந்திருக்காங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். கௌதம் மேனன் டைரக்ஷனில் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி 2001 மாதவன், அப்பாஸ், ரீமாசன் மற்றும் பல நடித்து வெளிவந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் மின்னலே. கௌதம் மேனனோட ஸ்டோரி மேக்கிங் அவ்வளோ அழகாக இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்ஸ், பிஜிஎம்ஸ் இன்னைக்கு கேட்டால் கூட அவ்வளோ இதமாக இருக்கும். இளம்பெண்களை அதிகம் கவர்ந்த படம். சாங் வேஸும் சரி, மியூசிக் வேஸும் சரி, இந்த மின்னலே அதிகமாக இளம்பெண்களை கவர்ந்தது. மாதவன் சாக்லேட் பாயா இருந்த அந்த டைமில் இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்திருப்பார். ரீமாசன் நடித்த முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. வைகாசி பிறந்தாச்சுன்னு சொல்கிற படத்தில் தன்னோட கெரியரை ஆரம்பித்த பிரசாந்த் சில பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தார். செந்தமிழ் செல்வன், ஆனழகன், ஜீன்ஸ்னு ஹிட் படங்களை கொடுத்த பிரசாந்துக்கு கௌதம் மேனன்ட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு இந்த மின்னலை படத்துக்கு. இந்த படத்துக்கு ஓகேலாம் சொன்ன பிறகு பிரசாந்த் என்ன ரீசன் தெரியல, படத்தில் நடிக்காமல் போக, மாதவன்கிட்ட இந்த ஸ்டோரி போக, மாதவன் ஆக்ட் பண்ணி இந்த மின்னலே தாறுமாறான ஹிட் ஆச்சு. மாதவனை இந்த படத்தின் மூலமாக எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அவரோட கெரியரை. பிரசாந்த் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஃபாசில் டைரக்ஷனில் இளையராஜாவோட மியூசிக்கில் 1997 விஜய், சாலினி நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் காதலுக்கு மரியாதை. ஃபாசிலோட மேக்கிங்கும் இளையராஜாவோட மியூசிக்கும் படத்துக்கு அடிஷ்னலாக வெயிட்டேஜை கொடுத்துச்சு. படம் தாறுமாறான ஹிட் ஆச்சு. டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வேற ஒரு நம்பிக்கைகளை கொண்ட அவங்க ஃபேமிலியோட எதிர்ப்புக்கு அப்புறம் இப்படி இவங்க எப்படி சேர்றாங்கன்னு தான் கதை. மேக்கிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கம்மியான பட்ஜெட்டில் அதிக லாபத்தை கொடுத்த படம் இந்த படம். விஜயோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த காதலுக்கு மரியாதை. பூவிலங்கு படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்த முரளி நிறைய ஹிட் மூவிஸில் நடிச்சிருக்காரு. இந்த காதலுக்கு மரியாதை படம் விஜய்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி முரளிகிட்ட போய் அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன ரீசன் தெரியல, படம் விஜய்கிட்ட போய் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு இந்த காதலுக்கு மரியாதை படம். ஆணித்தரமாக சொல்லலாம், இந்த காதலுக்கு மரியாதை படத்தை முரளி தவற விட்டாருன்னு. இப்படி இந்த மின்னலே படத்தை பிரசாந்த் தவற விட்டதும், காதலுக்கு மரியாதை படத்தை முரளி தவற விட்டதும் அவங்களோட கெரியரில் ரொம்ப இம்பேக்டை கொடுத்துச்சு. இந்த 2 படத்தையும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு உச்சத்தை அடைஞ்சிருப்பாங்க இந்த 2 நடிகர்களும். இந்த 2 படமும் விஜயோட கெரியர்லையும் மாதவனோட கெரியர்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.